கோதுமை, ரவா, மைதா இவை நம் உணவில் வழக்கமானவை. இவற்றில் என்ன புதுமை செய்துவிட முடியும் என்றால் நாகா என்றே பதில் சொல்லலாம். மும்பையில் இருந்து கோதுமை மாவு வாங்கி விற்றுக் கொண்டிருந்த ஸ்ரீனிவாசன் செட்டியார் அந்த தொழிலை தானே ஆரம்பிக்க முடிவெடுத்து சென்னையில் யுனைடெட் இந்தியா ஃப்ளோர் மில்ஸ் என்கிற பெயரில் 1962 கோதுமை அரவை ஆலையை தொடங்கினார். சில ஆண்டுகளிலேயே அடுத்தடுத்த மில்களை திறக்கும் அளவுக்கு வளர்ந்தார். பிசினஸை பெரிய அளவில் வளர்த்தெடுக்க பெருநகரங்களுக்கு நகர்வதுதான் வாடிக்கை. ஆனால் நாகா திண்டுக்கலுக்கு நகர்ந்தது. காலத்திற்கேற்ப இடவசதி, தொழில்நுட்பம், எந்திரமயம் என தன்னை மெருகேற்றிக் கொண்டு சில்லறை விற்பனை, மொத்த விற்பனை, ஏற்றுமதி என வணிகத்தின் அனைத்து வடிவங்களிலும் தடம் பதித்தது. உயர்தர துரும் ரக கோதுமையை வயல்வெளியிலேயே கொள்முதல் செய்து நாளொன்றுக்கு 1500 டன் கோதுமையை அரைக்கும் திறனுள்ள மாவு மில்கள், இந்தியாவிலேயே மிக பெரிய அளவுக்கு 75,000 டன் கோதுமையை சேகரித்து வைக்கும் சைலோ தானிய களஞ்சியங்கள், இந்தியாவின் மிகப்பெரிய பாஸ்தா பிளான்ட், 1 லட்சம் நேரடி ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் என பெரும் பாய்ச்சலை நிகழ்த்தி வருகிறது நாகா. சேவரெட், கோலோ, ஓயாலோ ஆகிய பிராண்டுகளில் பல்வேறு தயாரிப்புகளை சந்தைக்கு கொண்டு செல்ல தனித்துவமாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு குழுவை அமைத்துள்ளது நாகா. இதன் மூலம் மக்கள் மத்தியில் வெரைட்டி, டேஸ்ட், பேக்கிங், மார்க்கெட்டிங் என அனைத்திலும் புதுமைகளை புகுத்தி மக்களின் மனங்களை வென்றுள்ளது. பூரி தயாரிப்புக்கென்றே தனித்துவமான ஒரு மாவை முதலாக அறிமுகப்படுத்தி இருப்பது நாகாவின் புதுமைக்கு சமீபத்திய சாம்பிள். ரசாயனங்கள், சலவை பொருட்கள், வேதியியல் பொருட்கள் என பல தொழில்களிலும் நாகா தடம் பதித்துள்ளது. தன்னுடைய தனித்துவமான செயல்பாடுகளின் மூலம் தமிழ்நாடு கிச்சன்களில் மட்டுமல்ல, ரயில், விமான பயணங்களிலும் கூட இடம் பிடித்திருக்கும் நாகாவுக்கு பிசினஸ் இன்னோவேஷன் விருது வழங்கி கொண்டாடுகிறது நாணயம் விகடன். இந்த விருதை வழங்க MSME துறையின் மாண்புமிகு அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நாகா நிறுவனத்தின் முழு நேரம் இயக்குனர் சௌந்தர்கண்ணன் அவர்களை பிசினஸ் இன்னோவேஷன் அவார்டு பெறுவதற்கு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த மொமெண்ட் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த அச்சீவ்மெண்ட்டை நீங்க பார்க்கும்போது? திண்டுக்கல்ல பிசினஸஸ் அமைஞ்சது ஒரு பெரிய லக். ஆனா திண்டுக்கல் இஸ் த சென்டர் பாயிண்ட் ஆஃப் தமிழ்நாடு. So for a manufacturing or a industry like ours, food industry, the circumference or the market reach has to be within 400 kilometers. United Flour Mills was first started in Chennai. That did not give us access to the other parts of Tamil Nadu. So once we went backward area, government கொடுத்தாங்க, backward area industry set up பண்ணனும் சொல்லிட்டு அங்க போனதும் வந்து the market's accessibility was much easier, and we also happened to cover 2 metropolitan cities from Dindigul itself. So both Bangalore as well as Chennai is accessible from Dindigul. So it was very calculated move nu kuda sollalam. Ungalku planned move. Adha first day sonna it was luck that we went to Dindigul. Very glad that you expanded and இந்த அளவுக்கு நீங்க வளர்ந்து வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. And one more question, எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலா ஒரு கம்பெனி ரன் பண்றதை விட ஃபேமிலியை நீங்க மகன் மருமகள்னு எல்லாருமே வந்து ஒரு குடும்பத்துல ஒரு ஆர்கனைசேஷன்ல இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு ஃபேமிலி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது, எந்த அளவுக்கு பங்களிப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு பிசினஸோட சக்சஸ்ல? ஃபேமிலி வியாபாரத்தில் இருக்கிறது வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம். ஒரு அவார்ட் கொடுத்தீங்க, செல்ஃப் மேட் அவார்டுன்னு சொல்லும் போது உண்மையாக அதெல்லாம் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஒரு விஷயத்தை வந்து ஜீரோலேருந்து உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு உருவாக்குன விஷயத்த அதை காப்பாற்றுறதும், இப்போ வந்து நாங்கள் 80th இயர் சின்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அதை காப்பாற்றுறதும் அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஈஸியாக நினச்ச மாதிரி இருக்க மாட்டேங்குது. பட் இந்த பர்டிகுலர் அவார்ட் வாங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 60 வருஷமாக மேனுஃபேக்சரிங், 80 வருஷமாக பிஸ்னஸ் இருந்து ஒரு இனோவேஷன். ஏன்னா இன்றைக்கி இனோவேஷன் வந்து ரொம்ப புதுமையாக பண்ணணும். அந்த புதுமையாக பண்ணுற விஷயத்த வந்து அது கரெக்டாக தப்பான்னு வந்து ஒரு சந்தேகத்திலே பண்ணுறோம். அந்த சந்தேகத்தில் பண்ணும்போது வந்து உங்களை மாதிரி தேங்க்ஸ் டு விகடன் அதை பார்த்து இந்த மாதிரி விஷயங்களை பாராட்டணும்னு சொல்லி எடுத்து சொல்கிறனால
எங்களுக்கே ஒரு ரீவேலிடேஷன், நம்ம பண்ணுற மாற்றம் வந்து கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்கிறது எங்களுக்கும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி என்னோட டீம் மெம்பர்ஸு அவங்க தான் கேட்டுட்டு இருப்பாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படி சொல்கிறீங்களே தான் நடக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், இது அவங்களுக்கு தான் அது மோர் இம்பார்ட்டன்ட்லி நாங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்க்க போகிறோம். தட் எஸ் வி ஆர் சம்வேர் டூயிங் சம்திங். கண்டிப்பாக இது வந்து நல்லபடி வரும்னு சொல்கிற ஒரு நம்பிக்கையில் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நாகால இருக்கிற எல்லாருக்குமே எவ்ரி மெம்பருக்கு இந்த அவார்ட் வந்து நம்ம அர்ப்பணிக்கலாம் சொல்லலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சொன்னாங்க பனிவேல் சார் சொன்ன மாதிரி யூஸ்ட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேஸ், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரொடக்டிவிட்டி. அதாவது ஒரு கம்பெனியில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது வெவ்வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே இருக்கிறாங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இவங்க ஆஸ் அ ப்ரமோட்டர், ஆஸ் அ ஓனர் பண்ண வேண்டியது இவங்க பண்ணுற மாதிரி. பின்னாடி அப்போ மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சொன்ன மாதிரி 14,500 பேர் வந்து இருக்கனால தான் A to B ஓடுற மாதிரி எங்கள் பின்னாடி ஒரு 2,500 பேர் குடும்பங்கள் இருக்கனால தான் எங்கள் வண்டியும் ஓடிட்டுருக்கு. ஸோ தே ஆர் த ரியல் பேக் போன் அண்ட் தே ஆர் த ரியல் ஆசட்ஸ். இது நானே விகடன் பிசினஸ் ஸ்டார் அவார்ட்ஸ் 2024 பவர்ட் பை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் அவுட்டோர் பார்ட்னர் நெக்ஸ்ட், டிஜிட்டல் OOH பார்ட்னர் ஸ்கைராம்ஸ், டெலிகாஸ்ட் பார்ட்னர் கலைஞர் செய்திகள். இந்த தருணத்தில் எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை நாங்கள் சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும்னு நம்புகிறோம்.